வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயின் என்ற யூடியூப் சேனலிலே தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதத்தில் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை நாம் அனைவரும் எதையெல்லாம் எந்த விசேஷங்களை செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு. ஆகவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புரட்டாசி மாதத்தில் முழுவதும் அதன் பிரகாரம் அந்த விசேஷங்களையே செய்யாமல் இருந்து கடைபிடித்து கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமதேவ். புரட்டாசி மாதம் முழுவதும் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு. அதாவது மகாலயத்தில் முதலாவது ஸ்திரவாசனம் புரட்டாசி சனிக்கிழமை முதலாவது சனிக்கிழமையானது மகாலய பட்சத்தில் வருகிறது. அந்த மகாலய பட்சத்தில் வருவதனால் பிதர்கள் அனைவரும் உங்களது கிரகத்திலே இருப்பதனால் அதிதி தேவோபவா தெய்வங்களுக்கு, அதுவும் அன்றைய தினம் அலமேல் மங்கை சமேத பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமிக்கு பூஜையானது நிச்சயமாக செய்யக்கூடாது, தலிகை போடக்கூடாது. ஏன்னா பித்திருக்கள் இருக்கும்போது தெய்வங்களுக்கு விசேஷமாக செய்யறதுங்கிறது இருக்கக்கூடாது. இதெல்லாம் தர்மசாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கு. விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை நாம் அனைவரும் எந்த விதமான சுப விசேஷங்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு. உங்கள் தங்களுக்கு குழந்தை பிறந்து 1 வயது ஆகிறது அந்த குழந்தைக்கு. அப்படி என்றால் அந்த குழந்தைக்கு கர்ணபூஷணமானது செய்யலாம், காது குத்தல் வைபவமானது செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் 1 வயதிற்கு மேல் உள்ள குழந்தைகளுக்கு கர்ணபூஷணம் செய்ய வேண்டும் என்று தாங்கள் தீர்மானம் செய்தீர்களேயானால் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதாவது கர்ணபூஷணம்ங்கிறது காது குத்துற வைபவம். கிரகப்பிரவேசம், புதுசாக வீடு கட்டிருக்கோம், நாங்கள் குடி போக போகிறோம், கிரகப்பிரவேசம் கொண்டு போகிறோம், அந்த வீட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கோம், இந்த வீடு எங்களுக்கு சரியில்லை, வேற ஒரு வீட்டில் போய் வாடகைக்கு குடியேறலான்னு இருக்கோம். அவர்கள் நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்கேன், ஏதோ பகவானோட அனுகிரகத்தில் இப்போ புதுசாக வீடானது கட்ட போகிறேன் அப்படின்னு இருக்கிறவா மன பூஜையையும் செய்யக்கூடாது, மன பூஜையை போடக்கூடாது. தங்களது குழந்தைகளுக்கு விவாகம், குழந்தைகளுக்கும் ரொம்ப வயசாக எடுத்து பெண்ணுக்கோ பையனுக்கோ அவளுக்கு விவாகம் செய்யணும், திருமணம் பண்ணணும், எல்லாம் பார்த்தாச்சு, மாப்பிள்ளை பார்த்தாச்சு, பொண்ணு பார்த்தாச்சு, நிச்சயதார்த்தம் பண்ண போகிறோம் அப்படின்றவா நிச்சயதார்த்தம் நிச்சயமாக செய்யக்கூடாது. புரட்டாசி மாதத்தில் விவாகம் ஏற்கனவே நிச்சயம் பண்ணியாச்சு, புரட்டாசி மாதத்தில் விவாகம் திருமணம் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு இருக்கிறவா திருமணம் செய்யக்கூடாது. புதிதாக வியாபாரத்தை எதையும் ஆரம்பிக்கக்கூடாது.
ஏற்கனவே நீங்கள் வியாபாரம் வச்சுட்டு அதில் விஸ்தீர்ணம் செய்யலாமா? அதுவும் செய்யக்கூடாது. சீமந்தம் வளகாப்பு அதெல்லாம் தாராளமாக பண்ணுங்க. அது இயற்கை. அதுக்கு எந்த விதத்திலையும் கண்டிஷன் இல்லை. ஆகவே அடியனுடைய அன்பு இதயங்கள் அனைவரும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் புரட்டாசி மாதம் முழுவதும் கடைபிடிக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகையால் தாங்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து பயனிடுமாறு மீண்டும் மீண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து. ததாஸ்து.